ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். விக்கல்ஸ் விக்ரம் எப்ப பாரு பார்வதி கூட தான் சண்டை போட்டுன்னு இருப்பாரு. இப்ப என்னடானா பார்வதியை மாத்திட்டு இப்ப சாண்ட்ரா பக்கம் வந்துட்டாரு நம்ம விக்கல்ஸ் விக்ரம். பார்வதிக்கு போன வாரம் விஜய் சேதுபதி விட்ட ரோஸ்ட்ல திருந்தி அதிகமா யாரு கூட சண்டை போடக்கூடாதுன்னு என்ற முடிவுல இருக்கிறாங்க போல இருக்கு. அதனாலே கொஞ்சம் பொறுமையா கையாளுறாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல சாண்ட்ராவோட ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தான் இருக்கு. வீட்டுல எதுவுமே பண்றது இல்ல. கேம்லயும் சரி அவங்க பேசுற பேசிலையும் சரி எதுவுமே எடுபட மாட்டேங்குது அங்க. ஆனா சாண்ட்ரா அங்க காட்டுற காட்டு இருக்குது எப்பா பயங்கர பில்டப்பா இருக்கு. ஆனா பேஸ்மெண்ட் வீக், ஆனா பில்டிங் ஸ்ட்ராங்ன்ற மாதிரி தான் அவங்க ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கு. வைல்டு கார்டு கண்டஸ்டன்டா அவங்க உள்ள வந்து ஓல்டு கண்டஸ்டன்ட் கூட அவங்க ரொம்ப மிங்கிள் ஆக மாட்டாங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப மட்டம் தட்டிக்கிட்டு அவங்க வந்து பேசுற விதமே சரியில்லை. எல்லாருமே பைத்தியம் அப்படின்னு பேசுறாங்க. இவங்க எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டாங்க. ரொம்ப சீப்பா நடந்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் இப்படித்தான் எந்த கேமுக்கும் இவங்க சரிபட்டு வர மாட்டாங்க. இன்னும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டை ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாங்க நம்ம சாண்ட்ரா. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா சாண்ட்ரா ஒர்க்கர்ஸ்க்கான ஜாக்கெட்டை வந்து கைட்டு போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில அவங்க வந்து ஜாக்கெட்டை போடவே இல்லை. அதுதான் உண்மை. பிக் பாஸ் ஹவுஸ்ல டாஸ்க் பஸ்ஸர் அடிச்ச உடனே எல்லோரும் பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்கான ஜாக்கெட்டை போட்டுக்கின்னு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனா அந்த சாம்பார் ஸ்குவாட் கிச்சன் டீம் வந்து எந்த ஜாக்கெட்டும் போடாம வீட்டுல அவங்கவுங்களையும் அரட்டை அடிச்சிக்கின்னு சொகுசா சோறு தின்னுட்டு இருந்தாங்க. இந்த டீம் ஜாக்கெட்டை போடாம எங்க பார்த்தாலும் விசிறி அடிச்சிங்கன்னு அந்த ஜாக்கெட்டை கண்டபடி தொங்கின்னு கிடந்தது அந்த ஜாக்கெட்டு. மற்ற அந்த ரெண்டு டீமும் டாஸ்க் பஸ்ஸர் அடிச்ச உடனே ஜாக்கெட்லாம் போட்டுன்னு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா அந்த ரெண்டு டீமையும் கூப்பிட்டு சூப்பரா விளையாடுறீங்க, ஜாக்கெட்லாம் போட்டு அருமையா வந்து இந்த கேம் ஆரம்பிக்கிறீங்க. ஆனா ஒரே ஒரு டீம் மட்டும் அந்த ஜாக்கெட்டை போடாம டாஸ்க் விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க யாருமே அந்த டீமை தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு பிக் பாஸ் உசுப்பேத்தி விட்டுருவாரு இந்த ரெண்டு டீமையும். எல்லாருமே விக்கல்ஸ் தான் வந்து வேணும்னே இதை வந்து கேட்கறா போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா பிக் பாஸ் தான் வந்து இதை பார்த்து கவனிச்சு இதை யாருமே தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ரெண்டு டீமும் சேர்ந்து ஏன் யூனிஃபார்ம் போடலன்னு சொல்லி சாம்பார் ஸ்குவாடை கேட்கக்குள்ள எல்லாருமே யூனிஃபார்மை போட்டுறாங்க. சாண்ட்ரா மட்டும் இந்த யூனிஃபார்மை போடாம ஒரு சேர் மேல போட்டுட்டாங்க. இதை பார்த்த நம்ம விக்கல்ஸ் விக்ரம் இது யாருடைய யூனிஃபார்ம், இது யார் யூனிஃபார்ம் போடாம இங்க விளையாண்டு இருக்கிறா அப்படின்னு நக்கலா கேட்கிறாரு. சாண்ட்ராவுடைய ஜாக்கெட் தான் அது, அவங்க தான் யூனிஃபார்ம் போடாம விளையாடுறாங்கன்னு நல்லா தெரியும் விக்கல்ஸுக்கு. இருந்தாலும் வேணும்னே அவர் வந்து சாண்ட்ராவை பார்த்து ஜாக்கெட்டை போடுங்க, ஏன் ஜாக்கெட் போடாம விளையாடுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு விக்கல்ஸ். உடனே சாண்ட்ரா அதை நீங்க ஏன் கேட்கறீங்க அப்படின்னு கேட்கறாங்க கேள்வி. எங்க நான் கேட்கலீங்க, பிக் பாஸ் தாங்க கேட்கறாரு அப்படின்னு விக்கல்ஸ் விக்ரம் சொல்லுவாரு. இதை கேட்ட சாண்ட்ரா அப்படியா அப்ப நீங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பாக்குறாங்க. விக்கல்ஸும் விடாம அந்த டீமோட சேர்ந்து யூனிஃபார்ம் எங்க, யூனிஃபார்ம போடுங்க அப்படின்னு பாட்டு பாடி நக்கல் அடிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. சாண்ட்ராவும் இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அபிநயம் பிடிக்கிறாங்க. கண்ணை அப்படியே உருட்டி உருட்டி அப்படியே டான்ஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்த விக்கல்ஸும் நானும் ஒரு பிரேக் டான்சர் தான், இதை விட பயங்கரமா கண்ணெல்லாம் ஆட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாண்ட்ரா நான் ஒரு பரதநாட்டியம் கலைஞர், இதை விட உங்களுக்கு அபிநயம் பிடிச்சி பயங்கரமா ஆட்டி காட்டவா அப்படின்ற மாதிரி கண்ணை வந்து உருட்டி உருட்டி காட்டுறாங்க சாண்ட்ரா. இதை கேட்ட விக்கல்ஸ் நீங்க உருட்டுவீங்க உருட்டுவீங்க அப்படின்ற மாதிரி நக்கலா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா குக்கிங் டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை பார்க்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கலன்ட்டு அவங்க பயங்கரமா ஃபெயில் பண்றாங்க. குக்கிங் டீமை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான வேலை தான். எல்லாருக்கும் சமைச்சு போடுறது வந்து சாதாரண மேட்ரு கிடையாது. நம்ம வீட்டுக்கு வந்த ஒத்த விருந்தாலே நம்மளால கவனிக்க முடியாது. இவங்க பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் சாப்பாடை வந்து விதவிதமாக சமைச்சு போடுறாங்க. கிளீனிங் டீம் வாஷிங் டீம் வந்து ஒரு வாட்டி தான் வேலை பார்த்துட்டு அதோட வந்து மறுநாள் தான் வந்து வேலையை அவங்க தொடங்குவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 3 வேலையை வந்து சமைத்து போட்டுக்கினே இருக்கணும். அதுவும் 15-20 பேருக்கு சமைக்கணும்னா சும்மாவா? சாண்ட்ரா விக்கல் சொல்ல சொல்ல அவங்க யூனிஃபார்மே போடாமல் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கனி வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த சமயக்கட்டில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நம்ம போய் வந்து ஜாக்கெட்டை போடுங்க அப்படின்னு வந்து அவங்க ஒரு ரோஸ்ட் கொடுக்குறாங்க. இதை கேட்ட சாண்ட்ரா அப்படியே அமைதியாக பம்பிக்கின்னு தோ போடுறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய யூனிஃபார்மை எடுத்து போடுறாங்க நம்ம சாண்ட்ரா. கனிக்கிட்ட வாயை திறக்காம யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு எட்ட வந்துட்டு பார்வியும் வியானாவையும் கூப்பிட்டு என்னை வந்து ரோஸ்ட் விட்டு பயங்கரமாக திட்டுறாங்க கனி அக்கா, இவங்களை என்னான்னு கேளுங்க அப்படின்ட்டு எட்ட வந்து கனியை பத்தி கோழி மூட்டிட்டு இருக்கிறாங்க பாருகிட்டையும் வீணாக்கிட்டையும். பாருவும் வியானாவும் ஜாக்கெட் போடலன்னு தானே நம்மளை வந்து இவ்வளோ சத்தம் போடுறாங்க, நம்ம ஜாக்கெட்டை போட்டுக்கின்னு இவங்களை வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸை கூப்பிட்டு எனக்கு வந்து தலை காயலை, நான் அப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், எனக்கு வந்து ஹேர் ட்ரையர் போடணும், அதனால எனக்கு ஹேர் ட்ரையர் போடுங்க அப்படின்னு சொல்லி விக்கல்ஸை வேலை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஹேர் ட்ரையர் போடக்குள்ள சாம்பார் ஸ்குவாடோட கேப்டனை பற்றி பெருமையாக பேசி பாட்டு பாடி
அபிநயம் பிடிச்சி கண்ணை உருட்டி உருட்டி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சாண்ட்ரா. விக்கல்ஸோ தரையில மாப் போடுறதும் உங்க தலையில மாப் போடுறதும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏர் ட்ரையர் போட்டு வியானாக்கும் சாண்ட்ராவுக்கும் வேலையை செய்யறாரு நம்ம விக்கல்ஸ். விக்கல்ஸ் பாத்தீங்கன்னா இதை வந்து ஜாலியா ஃபன்னா தான் எடுத்துக்கொண்டு போறாரு. ஆனா சாண்ட்ராவும் வியானாவும் இதை வந்து வன்மமா எடுத்துக்கின்னு விக்கல்ஸை பழிவாங்க நோக்கில் அவரை வேலையை வாங்கிட்டே இருக்கிறாங்க நம்ம சாண்ட்ரா.